நானும் வந்து கேட்குறேன், எங்கப்பா முருகதாஸுக்கு கொஞ்சம் கூட்டினாருன்னா வரவே இல்லை. ஏன்னா கிளைமேக்ஸ் உங்களுக்கு தெரியும் என்ன கிளைமேக்ஸ்ன்ட்டு. முருகதாஸுக்கு பயம். நானும் அக்கா என்ன சொல்லுவேன்ட்டு, கேப்டன் தெரியும் கிளைமேக்ஸு, எனக்கு பிரச்சனை இல்லைப்பா, நீ பிரேமாகிட்டையும் சுதீஷ் கேட்டுக்க, எனக்கு கிளைமேக்ஸ் எனக்கு ஓகே, அவங்களுக்கு ஓகேன்னா ஓகே அப்படின்னு. நான் தேடுறேன், இவர் ஆளே கிடையாது. அப்புறம் லிஃப்ட்லேருந்து அப்படியே வராரு, வந்து கட்டி பிடிச்சேன், சூப்பர் கிளைமேக்ஸ், இதுதான் கிளைமேக்ஸ் அப்படின்னு நானும் சொன்னேன், எங்கள் அக்காவும் சொன்னாங்க, அதுதான் ரமணா. அதுக்கு முன்னாடி ரமணாவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் பேசுறீங்க கேப்டன் வந்து பிஎன்சி ஹீரோ அப்படின்னு. ரமணா படம் வந்த உடனே ஏ சென்டர் ஹீரோ நம்ம கேப்டன் தான். ஏன்னா எனக்கு மெட்ராஸில் நிறைய இந்த நார்த் இந்தியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சத்யம் தியேட்டர் எல்லா படம் டிக்கெட் கேட்பாங்க, நான் வாங்கி கொடுத்துருக்கேன். ரமணா படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 நாள் டிக்கெட் நான் வாங்கி கொடுத்தேன். மெட்ராஸுக்கு எல்லாம் நார்த் இந்தியன்ஸுக்கு பிடிச்ச ஒரே படம் ரமணா தான். அந்தளவுக்கு அந்த படம் ஓடியது. அதுக்கப்புறம் படம் ஹிட்டாச்சு. அவர் வந்து சார் படம் எட்டு கொடுத்துறேன், கேப்டன் கல்யாணத்துக்கு கூட்டின்னு வரேன் அப்படின்னு. கேப்டன் சொன்னார், கல்யாணத்துக்குலாம் போனார் எப்படி பாடினார், இல்லை நம்ம வாக்கு கொடுத்தாச்சு அவருக்கு போகணும் அப்படின்னு. இதுக்கு போகணும் கள்ளக்குறிச்சி அவருடைய திருமணமாவது ஒரு பெரிய மாநாடு அது. அந்த கள்ளக்குறிச்சியில் அவ்வளோ பெரிய மாநாடு. அப்போ கேப்டன் வந்து அவ்வளோ கூட்டம், ரசிகர் அவ்வளோ கூட்டம் அந்த இடத்துல. அப்போ வெளியே நம்முடைய கேப்டனுடைய ரசிக மன்ற சார்பில் ஒரு வெளியே ஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. அங்கே போய் சும்மா பேசினார், அரசியல் பேசினார். அங்கே தான் ஆரம்பித்தது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் உங்கள் கல்யாணத்தில். அதனால கள்ளக்குறிச்சி எப்படியும் கள்ளக்குறிச்சியும் குட் பண்ணி என்ன 2 வாட்டி அங்கேயே நின்ட்டானு. 2009 19 கள்ளக்குறிச்சியில் நிற்க வச்சுட்டீங்க. அதே மாதிரி சசிகுமார் சார் ஞாபகம் பண்ணல தெரியல எனக்கு. 2000 வல்லரசு ஹிட்டாயிடுச்சு. சார் வந்து நரசிம்மா படம் ஷூட்டிங் போய் ப்ராசஸ் இருக்குது. அப்போ சார் வந்து என்னை பார்த்தாரு. இப்போது ஞாபகம் இருக்குது சார் உங்களுக்கு. அப்போ வந்து ஏதோ படம் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணோம், அது நடக்காமல் போச்சு. ஸோ சசிகுமார் சார் அப்போ வந்து எங்களுக்கு பழக்கம், எங்கள் ஃபேமிலிக்கு நல்ல பழக்கம். விரைவில் வந்து சம்மு வச்சு படம் பண்ணுவார், எனக்கு நம்பிக்கை இருக்குது. எனக்கு பண்ணணும் அவர். இப்போ எல்லாமே பேசுங்க யானை சென்டிமெண்ட்டு. கண்டிப்பாக யானைனாக்க வெற்றி தான். அது விநாயகர் இருக்கார் இல்லையா, கண்டிப்பாக இந்த படம் வெற்றி பெறும். எனக்கு ஒரு சந்தோஷம், சம்மு வந்து என்னுடைய ஹீரோ அவர். நான் தான் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் என்னுடைய கேப்டன் சிங்கர்ஸில். என்னுடைய ஹீரோ அவர் 100 படம் நடித்தாலும் என்னுடைய ஹீரோ தான் அவர்.